லோ காஸ்ட்டில் குக்கிங் பண்ணணுமா, ஆல்சோ நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த ஸ்டவ்வை கேரி பண்ணணுமா. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக் வுட் கேசிஃபைட் ஸ்டவ். இந்த ஸ்டவ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்சோ நான் இந்த ஸ்டவ்வில் உங்களுக்கு சமைச்சு காமிக்க போகிறேன் இன்கேஸ் இதில் டைம் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் பாலா சரவணன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ச் திஸ். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது ஃபுல்லாக புரியும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டெய்லி குக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ஃபியூல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்பிஜி யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ மேக் வுட் கேசிஃபைட் ஸ்டவ். ஃபஸ்ட்டு இந்த கேசிஃபைட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். இந்த கேசிஃபிகேஷன் ப்ராசஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இங்கே வுட்டை ஃபியூலாக யூஸ் பண்ணுறேன். ஸோ வுட்டை இங்கே ஃபியூலாக யூஸ் பண்ணி நான் கேசிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்ளை பண்ணும்போது எனக்கு இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த விறகு கட்டைகள் அந்த வுட் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் வந்து ஃபுல்லாக கம்பஷன் ஆயிரும் அண்ட் ஆஷஸ் இங்கே கிரியேட் ஆகாது. ஸோ இதுதான் இந்த ஸ்டவோட அட்வான்டேஜ். அண்ட் இந்த கேசிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணுறதுனால நமக்கு கம்பஷன் ரேட் அதிகமாக இருக்கும் அண்ட் எஃபிஷியன்சியும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மேக் வுட் கேசிஃபைட் ஸ்டவ்வில் நான் வந்து பர்சனலாக வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். அதோட ஃபுட்டேஜஸ் இப்போ பாருங்கள் அண்ட் பின்னாடி வர ஒரு சில அட்டாச்மெண்ட்ஸ் இப்போ பாருங்கள். இதுதான் நம்மளோட மேக் வுட் கேசிஃபைட் ஸ்டவ். இதுதான் அதோட ப்ளோயர் பார்ட். இது நம்ம தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே ஸ்டீல் அண்ட் கேஸ்டிங்கில் செய்யப்பட்டிருக்கு. அண்டு இதுதான் நம்மளோட பவர் சோர்ஸ் அண்டு இது நம்மளோட சோலார் பேனல். இந்த ரெண்டையும் வச்சு தான் நம்ம இந்த மேக் வுட் கேசிஃபைட் ஸ்டவ் வந்து இன்றைக்கி ஆப்ரேட் பண்ண போகிறோம். அண்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பவர் சப்ளை வந்து என்ன அப்படின்னா வேரியபிள் பவர் சப்ளை, விச் மீன்ஸ் நீங்கள் இந்த ஃபேனோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபயரோட ஸ்பீடு கண்ட்ரோல் ஆகும். ஸோ இது இப்போ நான் உங்களுக்கு ஒரு டெமோ மாதிரி பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இங்கே அட்ஜஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் ஃபேனோட ஸ்பீடு வேரி ஆகும். இந்த வுட் லாக்ஸை தான் இப்போ நம்ம எரித்து ஃபயரை கொண்டு வர போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த வுட் லாக்ஸை உள்ளே போட்டுடலாம். ஃபைனலி கற்பூரத்தை பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம ஃபயரிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபயரிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக ஸ்மோக் வரும். இது எதுக்கு அப்படின்னா அது வரைக்கும் கொஞ்சம் மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து போகிறதுக்காக தான் இந்த ஸ்மோக் வருது. சைட் பை சைட் நம்மளோட ப்ளோயர் ஆல்சோ இப்போ ஆனில் இருக்குது. இது ஏன் அப்படின்னா நம்மளோட ஃபயரிங் ப்ராசஸை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக்குறதுக்கு. அண்ட் இங்கே தான் நமக்கு கேசிஃபிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸே நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டவ் வந்து உங்களுக்கு நான் ஏசி சப்ளைலே ரன் பண்ணி காமிக்க போகிறேன். அண்டு மெயினாக வந்து நம்மளுடைய சோலார் பேனல்லே உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்க போகிறேன். இப்போது இங்கே ப்ளோயரோட ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபயர் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ப்ளோயரோட ஸ்பீடை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபயரோட ரேட் வந்து இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இந்த ஃபயரிங் கெப்பாசிட்டி இன்னும் அதிகமாக வருது. ஸோ ஃபைனலாக வந்து ஃபயரிங் கெப்பாசிட்டி வந்துருச்சு, விச் மீன்ஸ் நமக்கு நல்லாவே தீ பற்றி எரியுறது நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், வீடியோ கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நான் இந்த ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த பவர் சப்ளை நான் வேரி பண்ணும்போது ஃபேனோட ஸ்பீடை கம்மி பண்ணும்போது ஃபயரோட அந்த ஸ்பீடும் கம்மியாகுது. அதே மாதிரி நான் ஃபேனோட ஸ்பீடை கூட்டும்போது இங்கே ஃபயரோட அந்த ஃபோர்ஸ் வந்து அதிகமாகுது. ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம். ஒரு எல்பிஜி கேஸில் வந்து எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் வருதோ அதோட நல்லாவே ஃபோர்ஸாக இங்கே அந்த ஃபயர் வரும்.
இப்போ நமக்கு இந்த ஸ்டவ் வந்து ஃபுல் ஃபோர்ஸில் இருந்துக்கிட்டு இருக்குது, விச் மீன்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் இருந்துக்கிட்டு இருக்குது. இதை வச்சு நீங்கள் நல்லா குக் பண்ணி சமைச்சு சாப்பிட்லாம். அண்ட் சமைச்சு சாப்பிட்ற வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொண்டு வரேன். நெக்ஸ்ட்டு நாம் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு சோலார் பேனலை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த சோலார் பேனல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹீட் வேவ்ஸை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ அதில் தான் இந்த ஸ்டவ்வே நமக்கு இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ஆல்சோ இதில் ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டவ் வந்து நீங்கள் பேட்டரியில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக இந்த ஸ்டவ் இப்படி தான் ஒர்க் ஆகுது. நீங்கள் இந்த ஃபயரிங் ப்ராசஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிற ஹீட் வந்து குக் பண்ணுறதுக்கு போதுமான ஒரு ஹீட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வச்சு நம்ம குக் பண்ணலாம். பாருங்க. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்த ஃபுட்டேஜஸ் அப்புறம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த மேக் வுட் கேசிஃபைட் ஸ்டவ்வை பற்றி இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டவ் வந்து ஒரு போர்ட்டபுளான ஸ்டவ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ட்ராவல் போகிறவங்க, ட்ரெக்கிங் போகிறவங்க கிடையாது. இப்போ நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டவ் நீங்கள் கேரி பண்ணிட்டு போகலாம். ஆல்சோ இதோட வெயிட்டும் கொஞ்சம் கம்மி தான் கம்பேர் டு ட்ரெடிஷ்னல் ஸ்டவ்ஸ். இங்கே நம்ம கேசிஃபிகேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கம்பஷன் ரேட் அதிகமாக இருக்குது அண்ட் எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு ஆஸும் கம்மியாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டவ்வில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஸ்டவ் யூஸ் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை. இன்கேஸ் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி இல்லாத ஒரு பிளேஸ்க்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி வழியாக ரன் ஆகும். நீங்கள் இன்னொரு டவுட் கேட்கலாம், பேட்டரி காலியாச்சுன்னா என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்ட்டு. அதுக்கு தான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சோலார் பேனல் கொடுத்துருக்காங்க. சோலார் எனர்ஜி வச்சு நீங்கள் ஈஸியாக இந்த ஸ்டவ்வை ரன் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கும். நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் அதிகமான பவர் கன்சம்ஷன் நடக்கும். பட் இந்த கேசிஃபிகேஷன் ஸ்டவ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஜஸ்ட் 5 வாட்ஸ் மட்டும் தான் கன்சியூம் ஆகும். இது வந்து உங்களுக்கு கரண்ட் பில்ல அவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வராது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஸ்டவ் வந்து ஒரு ஹைபிரிட் ஸ்டவ். நீங்கள் எங்கே போனாலுமே இந்த ஸ்டவ்வை யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு நான் இது எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னா 3500 வாங்கினேன். வாங்கின காசுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து. ஏன் அப்படின்னா இதில் நமக்கு பிடிச்ச தூக்க ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அண்டு இதோட மெட்டீரியல் நல்லா இருக்குது. அண்டு இதோட அப்பியரன்ஸும் நல்லா சூப்பராகவே இருக்குது. ஸோ ஃபைனலாக நீங்கள் இந்த ஸ்டவ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் வாங்குறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கைண்ட்லி அதை செக் பண்ணி பாருங்கள். ஆல்சோ உங்களுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீடியோவில், அதாவது இந்த மேக் வுட் கேசிஃபைட் ஸ்டவ் வச்சு நான் சமைச்சு காமிக்க போகிறேன். எனக்கு சமைக்க தெரியாது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆல்சோ இந்த குக்கிங்கை லைட்டாக கற்றுக்கிட்டு வந்து இந்த மேக் வுட் கேசிஃபைட் ஸ்டவ்வில் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்காக சமைச்சு காமிக்க போகிறேன். ஆல்சோ இதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது யார் அப்படின்னா என்னோட தம்பி. அண்டு இந்த குக்கிங் வீடியோஸ் ஃபுல்லாமே நீங்கள் செகண்ட் வீடியோவில் பார்க்கலாம், அதாவது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ உங்களை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்குறேன். சைனிங் ஆஃப் பாலா சரவணன். பை பை.